ஆட்டு தலைக்கறிக்கு அடிதடி தகராறு அப்படிங்கிற செய்தி வந்தாலும் வரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தலைக்கறி டிஷ் தாங்க பார்க்க போறோம். தலைக்கறி ருசியா வரணும்னா எப்பவுமே வக்கி வாங்கணும். வக்கி வாங்குறதுனா நெருப்புல வாட்டி குடுக்குறதுங்க. வாட்டினத வந்து கிளீன் பண்ணி கட் பண்ணிட்டு, அது முங்குற அளவு தண்ணி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள போட்டு ஒரு 15 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கடாய் வைங்க. 50 கிராம் கடலை எண்ணெய் ஊத்துங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுங்க. 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோனே 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. சிம்ல வச்சுருங்க. அப்பதான் நல்லா வதங்கும். 3 பெரிய தக்காளி அதில போடுங்க. தக்காளி தோல் பிரிஞ்சு வரை வதக்குங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு பெரட்டுங்க. கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற கறியில் இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மீறுற கறி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சோம்னா இப்போ ஆட்டு தலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்க மசாலா போட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு தேவைப்படுற அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 15 நிமிஷம் சிம்மில் விட்டு எடுத்தோம்னா எண்ணெய் பிரிய பிரிய தலைன்னு தலைக்கறி ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக எனக்கு உனக்குன்னு அடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்.